பகுதி அது. அந்த பகுதியிலே இருந்துதான் அவர்கள் எங்களுக்கு பாடம் நடத்திக் கொண்டு இருப்பார்கள். அங்கே பல நூறு மாணவர்கள் குழுமி இருப்பார்கள். மாணவர்கள் என்றால் பெரும்பெரும் அறிஞர்கள். அவர்கள் அறிஞர்களாக இருப்பவர்கள் இவர்களுக்கு மாணவர்களாக திகழ்ந்தார்கள். அதே போன்று இவர்களோடு காசிம் இப்னு முஹம்மது இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அவர்களுடைய சாட்சி மகன் சாலிம் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் என்ன செய்வாங்க, பாடம் நடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ரெண்டு பேரும் மதீனாவினுடைய இமாமாக இருந்தார்கள். அதே போன்று மதீனாவினுடைய தலைவர்களாகவும் உலமாக்களினுடைய தலைவர்களும் சையதுல் உலமாவாகவும் இந்த ரெண்டு பேரும் இருந்தார்கள். இவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை மக்கள் ஏற்கக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. இப்படி ஒரு சங்கையான மக்களாக இருந்தாங்க. பெரும் கூட்டம் அவர்களிடத்தில் இந்த இருவரும் இடத்திலே வந்து மார்க்க ஞானத்தை கற்கக்கூடியதாக இருந்தது. அதே சமயம் ரப்பிடத்திலே உள்ள அந்த நிஅமத்தை தேடக்கூடியவர்களாக இருந்த பெருமக்கள் மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடிய தேவைகள் இருந்து அப்பாற்பட்டு இருந்தார்கள். மனிதர்களிடத்திலே எந்த தேவையும் ஆகுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜாஹிதுகளாக இவர்கள் வாழ்ந்து வந்தது குறிப்பிடத்தக்கது என்பதை அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவர்களினுடைய ஆலோசனைகள் பிரகாரம்தான் மதீனாவிலே வாழக்கூடிய அறிஞர்களும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த அளவிற்கு என்றால் ஒரு கட்டத்திலே மஸ்ஜிது நபவியை விரிவுபடுத்த வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. சின்னதாக இருந்தது, அது நாளை விட கொஞ்சம் பெரிதாக்கப்பட்டது. மக்களினுடைய ஜனத்தொகை இன்னும் அதிகமாகி வரும் பொழுது மஸ்ஜிது நபவியை விரிவாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்புறம் அந்த சமயத்தில் அப்துல் மலிக் அவர் ஹலீஃபாவாக இருக்கிறார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவினுடைய கவர்னராக இருக்கிறாங்க. இந்த செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள், ஆலோசனை செய்தார்கள். இந்த மாதிரி மஸ்ஜிதை விரிவாக்கம் செய்ய வேண்டியது இருக்கிறது என்று கேட்டபோது சையதுனா காசிம் இப்னு முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆலோசனை பிரகாரம் தான் அது எப்படி செய்ய வேண்டும் என்று முழுமைப்படுத்தப்பட்டது. இந்த நிலையிலே எந்த அளவிற்கு என்று சொன்னால் ரோம மன்னர் கூட இந்த விரிவாக்கத்தை கேள்விப்பட்டு அதற்காக தானும் உதவுவதாக அவர் என்ன செய்தார், கலீஃபாவிற்கு அறிவித்தார். கலீஃபா அவர்களும் அந்த செய்தியை உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுக்கு சொல்ல உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இங்கே காசிம் இப்னு முஹம்மது இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்ல அந்த உதவியை ஏற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டபோது தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று இவர்கள் பத்வா கொடுத்தார்கள். அந்த அடிப்படையிலேயே அவர் என்ன செய்தார், ரோம மன்னர் மியத்தி அல்ஃபி மிதுகாலின் மினத் தஹப் தங்கத்திலிருந்து 1,00,000 மிதுகால்கள் அனுப்பி வைத்திருக்கிறார். 1,00,000 மிதுகால் தங்கத்தை அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்லாமல் அதை கட்டிடை கலை வல்லுநர்கள் 100 பேரை அனுப்பி வைத்தார். அதோடு 40 பேரை அனுப்பி வைத்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்லாமல் இந்த கட்டிடத்துக்கு தேவையான இந்த நல்ல கீழே போடக்கூடிய நல்ல உயர்தரமான கற்கள், இந்த மார்பிள் இருக்கக்கூடிய போன்ற அன்றைய காலத்தில் ஒரு கற்கள் இருந்திருக்கிறது. அது போன்ற கற்களையும் அவர் என்ன செய்திருக்கிறார், நியாயமான அளவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அதை செய்தனா காசிம் இப்னு முஹம்மது இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். ஆக மதீனாவிலே எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும், மஸ்ஜித் நபவியாக இருந்தாலும் சரி, அதற்கு வெளியிலே இருக்கக்கூடிய பகுதியிலும் சரி, எதுவாக இருந்தாலும் இவர்களிடத்திலுடைய ஆலோசனை பிரகாரம் தான் அங்கே நடந்து வந்திருக்கிறது என்பதை நாம் புரிய முடிகிறது. அதே போல இவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய பாட்டனார் சித்திக் நாயம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தோற்றத்திலும் அவங்கள போல இவங்க இருந்திருக்கிறாங்க. மக்கள் சொல்லி காட்டுவார்கள், லம் எலித் அபூபக்கர் வலதன் அஷ்பஹ பிஹி மின் ஹாதல் ஃபதா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பிள்ளை பெற்று எடுத்தாங்க. இது அவங்க பேர பிள்ளை தான், அவங்க பேர பிள்ளைன்னு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களை ஒத்த ஒரு பிள்ளை இவங்கள அளவுக்கு வேற யாரும் இல்லை. இவங்க தான் அவங்கள போல முழுமையாக இருக்கிறார்கள், செயல்பாட்டிலும் இருக்கிறார்கள், தோற்றத்திலும் அப்பாவை போல இவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஈமானை போன்று, அவர்களுடைய வரஐ என்று சொல்லக்கூடிய பேணிக்கை போன்று, அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடிய விஷயத்தில், தாராளமாக கொடுக்கக்கூடிய விஷயத்தில், எல்லாத்திலேயுமே அப்பாவை போன்றே தங்களினுடைய பாட்டனாரை போன்றே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், திகழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்று இங்கே அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த சமயத்தில் ஒரு மனிதர், ஒரு கிராமவாசி அவர்களிடத்தில் வந்தார். வந்து கேட்டார், ஐயுமா அலமு அந்த அம் சாலிம் இப்னு அப்துல்லா, இந்த மஸ்ஜித் நபவியிலே நீங்களும் இருக்கிறீங்க, உங்களுடைய சாட்சி மகனார் சாலிம் இப்னு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனின் மகன் பேரர்.
அவங்களும் இருந்து 2 பேரும் இமாம்களாக இருந்து அறிஞர்களாக இருந்து நீங்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், மக்களுக்கு ஃபத்வாவை வழங்குகிறீர்கள், அவர்களுக்கு வழிகாட்டுகிறீர்கள், நேரிய பாதை காட்டுகிறீர்கள், நிறைய செய்யறீங்க. ஆனா அந்த 2 பேர்லயும் யாரு ரொம்ப கூட அறிவு மிக்கவர்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட வந்து கேட்கிறார். கிராமவாசி ஐயுமா ஆளும் அந்த சாலிம் இப்னு அப்துல்லா, நீங்க ரொம்ப அறிவாளியா அவங்க அறிவாளியா அப்படின்னு கேட்கிறாங்க. இவங்க பதில் சொல்லல, சும்மா அப்படி திரும்பி உட்கார்ந்துட்டாங்க. திரும்ப வந்து அவர் அந்த திரும்பி வந்தோடனே அங்க வந்து கேட்கிறாரு, நீங்க உங்க 2 பேர்ல யாரு பெரிய அறிஞர் என்று கேட்கும்போது சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சும்மா இருந்துட்டாங்க. இது என்ன குதிரத்தான கேள்வி கேட்கிறாரு இவர் வந்து நம்ம கிட்டயே அப்படின்னு சுப்ஹானல்லாஹ் திரும்பி உட்கார்ந்துட்டாங்க. கர்ரத்தன் சாலிதா, 3வது தடவை திருப்பி கேட்கிறாரு. அந்த இடத்துல சாலிம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க சொன்னாங்க, அவங்க தான் சாலிம் இப்னு அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க சிறந்த ஆளா அவங்க சிறந்த ஆளா, அறிஞரா சிறந்த அறிஞரான்னு கேட்ட போது அதற்கு இவங்க பதில் சொல்லாம இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க தான் சாலிம் இப்னு அப்துல்லா என்று பொதுவா கையை காட்டிட்டாங்க. அதோட சப்ஜெக்ட் முடிந்தது. உண்மையிலே விஷயம் என்ன என்று கேட்டால் எல்லோருக்கும் தெரியும், சாலிம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மகத்தான ஒரு அறிஞர். ஆனால் அந்த அறிஞர்களுக்கு அவருக்கும் பெரும் அறிஞராக இவங்க இருக்கிறாங்க, மாபெரும் அறிஞராக இவர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் தான் அவங்களை விட சிறந்த அறிஞர் சொன்னா அது அசிங்கமான ஒரு விஷயம் இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா ஆலமும் மினு, நான் தான் அவங்களோட சொன்னா நானே என்ன பெருமைப்படுத்தி பேசுறதாக ஆகிடும். இல்ல அவங்க தான் என்னை விட சிறந்த அறிஞர் சொன்னா நான் பொய் சொன்னதா ஆகிடும். என்ன சொல்றது? இப்போ இந்த மனிதருக்கு நம்ம என்ன பதில் சொல்வது என்பதற்காக என்ன நாங்க சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிட்டு அவங்க தான் சாலிம் இப்னு அப்துல்லாஹ்னு கையை காட்டி விட்டுட்டார். இந்த அளவிற்கு தகுதி மிக்கவர்களாக இருந்தார்கள், பணிவு மிக்கவர்களாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, ஒரு கட்டத்தில் ஹஜ்ஜிக்கு வந்திருந்த போது மினாவுல அவங்களை சுத்தி ஹுஜ்ஜாஜிகள் ஹாஜிகள் சூழ நின்று கொண்டு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. அந்த ஹுக்கும் என்ன, இந்த சட்டம் என்ன, அது என்ன, இது என்ன, எப்படியாவது இப்படிப்பட்ட மகான்களை கண்டு கொண்டால் அன்றைய காலத்து மக்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். அவர்களிடமிருந்து சரியான இல்மை பெற வேண்டும். ஏனென்றால் இது போன்ற பெருமக்கள் எல்லாம் நேரடியாக சஹாபிகளிடமிருந்து கல்வியை கற்றிருக்கிறார்கள். எனவே இவர்களை விடக்கூடாது, இவர்களிடமிருந்து ஞானத்தை பெற வேண்டும் என்ற ஆவலோடு அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், திருப்பி திருப்பி என்ன செய்ய கேட்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுத்துக்கும் பொறுமையா அமைதியா பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சில கட்டத்தில் என்ன செஞ்சாங்க, வக்கான யுஜீபுகும் பிமா யாலம், அவங்க எதையெல்லாம் அறிந்திருக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் பதில் அளிச்சாங்க. ஓ யக்குலுஹும் ஃபீமா லா யஅலமு, எந்த விஷயம் அவங்களுக்கு தெரியலையோ அதுக்கெல்லாம் லா அதிரி லா அலமு லா அதிரி, எனக்கு தெரியாது, நான் அறிஞ்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மக்களும் பெரிய ஆச்சரியப்பட்ட ஆரம்பிச்சாங்க, என்ன இது தெரியலங்கிறாங்களே, இது எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்களே. அப்ப சொன்னாங்க, மா நஅலமு குல்லமா தஸ்அலூன அன்ஹு வலவ் அலிம்னாஹு மா கதம்னாஹு, நீங்க கேட்கிற எல்லாத்தையும் நாங்க தெரிஞ்சிருக்கங்கிறது இல்லை. நீங்க எது நாங்க தெரிஞ்சிருக்கதோ அதுக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கோம், பதில் சொல்லிட்டோம். நீங்க எது எங்களுக்கு தெரியலையோ அதை நாங்க ஒன்னும் மறைக்க மாட்டோம். தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒன்றை மறைக்க மாட்டோம். தெரியலன்னு சொன்னா தெரியலன்னு சொல்லிடுவோம். அப்படி தெரியாமல் ஒன்றை சொன்னால் அது சரியாக இருந்தாலும் அது பொய்யாக ஆயிடுமே, ஏன் இஷ்ட பிரகாரம் சொன்னதா ஆயிடுமே. நான் ஒரு விஷயத்த சொல்றேன், உண்மையிலேயே ஹுக்குமும் அப்படித்தான் இருக்கிறது, சட்டமும் அப்படித்தான் இருக்கு, ஹதீஸ் அப்படித்தான் இருக்கிறது, குர்ஆன் ஆயத்தும் அப்படித்தான் இருக்கிறது என்றாலும் அது சரியாக இருந்தாலும் கூட அவைகளை பார்க்காமல் படிக்காமல் கேட்காமல் கற்காமல் நான் சொன்னால் அது சரியா, அது சரியிராது. எனவேதான் எது சரி எனக்கு தெரியுமோ அதை தெரிந்ததாக நாங்க உங்களுக்கு பதில் சொல்லிட்டோம். அதுக்கு உண்டான பதில் இதுதான். எது தெரியவில்லையோ அது தெரியலன்னு சொல்றோம். சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் ஜாஹிலன், ஒரு மனிதன் ஜாஹிலாக வாழ்வது சில சமயங்கள்ல ஒரு விஷயத்தை அறியாம வாழ்வது என்பது சில சமயங்கள கைராக இருக்கும். எதை விட பஅத ஐயாரி வஹக்கல்லாஹி அலைஹி கைரலஹு மின் ஐயகூல மா லா யஅலம், அறியாத ஒன்றை அறிந்தது போன்று சொல்லுவதை விட அப்படி சொன்னால் அல்லாஹ் தன்னை பிடித்துக் கொள்வானே என்ற நிலையில் ஒரு மனிதன் எனக்கு தெரியாது என்று சொல்லி ஜாஹிலாக வாழ்வது இருக்கிறதே அது கைர் என்று சொல்லி காட்டினான். உண்மையிலே அவனுக்கு தெரியாது, ஒரு மனிதனுக்கு அவன் தெரிஞ்சது போல பேசினால் அது ஒரு பெரிய அல்லாஹ் கேள்வி கேட்பானா இல்லையா, நீ உனக்கு தெரியுமா, இது தெரிஞ்சது மாதிரி ஏன் பேசினா, அது ஏன் பெருமைக்காக சொன்னாயா, முகஸ்துதிக்கு சொன்னாயா என்று அல்லாஹ் கேட்பானே. அந்த ஹக்கை உணர்ந்து கொண்ட ஒரு மனிதன் தெரியாததை தெரியாது எனக்கு விளங்காது என்று சொன்னால் அது கைரானது என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சங்கையான பெருமக்களே, ஒரு முறை அவர்களிடத்தில் இந்த சதக்காக்கள் தர்மங்கள் பங்கு வைக்குமாறு பொறுப்பு அவங்க கையில கொடுக்கப்பட்டு
அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாருக்கும் பங்கு வச்சு